வாங்க வணக்கம். கொத்தவரங்காய் வாழைப்பூ தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காவை கழுவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூவும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 4 பல், இஞ்சி 2 துண்டு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது கொஞ்சமாக எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா செவந்ததும் அதுலேயே காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொத்தவரங்காய், வாழைப்பூ அதையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் தேவைக்கேற்ப புளி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா வாழைப்பூ கொத்தவரங்காய் தொகையல் ரெடி. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.